அன்பு நண்பர்களே வணக்கம். நான் உங்கள் எம்சி பிரகாஷ். எனக்கு ரொம்ப க்ளோஸாக ஒரு நண்பர் ஒருத்தர் இருக்கார். அடிக்கடி ஃபோன் பண்ணி ஒரு நாளைக்கு 2 டைம் 3 டைம் ஃபோனில் பேசிக்குவோம். நான் ஃபோன் பண்ணலனாலும் அவன் ஃபோன் பண்ணி என்னடா வேலையாக இருக்கிறியா, என்ன இது, என்னாச்சு, சாப்பிட்டியா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்பான். ஏன் ஃபோன் பண்ண மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லி கேட்பான். டெய்லி சந்திக்கலைனாலும் வாரத்தில் அட்லீஸ்ட் ஒரு 2 நாள் 3 நாளாவது மீட் பண்ணி பேசிக்குவோம். திடீர்னு பார்த்தா ஒரு 2-3 நாள் எனக்கு அவன் ஃபோன் பண்ணாமலே இருந்தான். சரி ஏதோ வேலையாக இருப்போம் போலக்குது அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்துட்டு அவனை தொந்தரவு பண்ணலை, அப்படியே விட்டுட்டேன். வேறு ஒரு வேலையாக அவன் வீட்டு பக்கம் போனேன். அந்த வேலையை முடிச்சுட்டு அப்படியே வந்துட்டு இவனும் என்ன பண்ணிகிட்டு இருக்கிறான், ஏன் ஃபோன் பண்ணாமல் இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எட்டு அப்படியே வீட்டுக்கு போய் பார்த்து வந்துடுவோம்னு நினைப்போம் இல்லைங்களா. அந்த மாதிரி நானும் அவன் வீட்டுக்கு போயிட்டு பார்த்து வருவோம்னு சொல்லிட்டு போயிட்டு காலிங் பெல் அடித்தேன். நான் வந்தால் திறப்பான்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருந்தேன். பார்த்தா அவனுடைய அம்மா வந்து திறந்தாங்க. அம்மா எப்படிமா இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களான்னு சொல்லி கேட்டேன். நல்லா இருக்குப்பா, வாப்பா உள்ள வாப்பா அப்படின்னு சொல்லி உள்ளே கூப்பிட்டு போனாங்க. டீ காஃபி ஏதோ போட்டுமாப்பா, சாப்பிட்றியாப்பா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அதில் ஒன்றும் வேணாம்மா, இப்போ தான் சாப்பிட்டு வந்தம்மா, என்னம்மா பண்ணுறான் அப்படின்னு. உள்ளே தான்ப்பா இருக்கிறான், போயிட்டு பாருப்பா, ரூமில் தான் இருக்கான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ரூமுக்கு போனேன். என்னை பார்த்ததுமே வந்துட்டு என்னுடைய நண்பன் சொன்னான் இல்லைங்களா, என்னை பார்த்ததுமே கட்டி பிடிச்சி திடீர்னு கதறி அழுவ ஆரம்பிச்சிட்டான். எனக்கு ஒன்றுமே புரியலை. என்னடாச்சு, ஏன்டா அழுவுற அப்படின்னு சொல்லி கேட்டேன். இல்லை மச்சான், நான் பெரிய பாவம் பண்ணிட்டேன், நான் பெரிய துரோகம் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவன் மட்டும் அழுதுகிட்டே இருக்கிறான். எனக்கு ஒன்றுமே புரியல. சரி வீட்டில் ஏதாவது பிரச்சனை ஆகிடுச்சா, என்ன ஏதுன்றது தெரியல, இவன் ஏதாவது தப்பு பண்ணிட்டானா அப்படின்னு சொல்லிவிட்டு அவன்கிட்ட இருடா கொஞ்சம் பொறுமையாக இருக்கடா, எதாக இருந்தாலும் பேசிக்கலாம்டா, பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவன்கிட்ட கொஞ்சம் அமைதிப்படுத்திட்டு சைலண்ட்டாக நானும் ஒரு நிமிஷம் உட்காந்தேன். அதுக்கப்புறமா என்னடா நடந்துச்சு சொல்கிறேன், ஏன்டா இப்படி அழுகுற அப்படின்னு சொல்லி கேட்டேன். அதுக்கு நண்பா, என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தன் ஒரு 3 நாளைக்கு முன்னாடி கால் பண்ணான். நான் வந்து படம் பார்த்துட்டு இருந்தேன் இன்ட்ரெஸ்ட்டாக. அதனால அவனோட ஃபோனை எடுக்காமல் வந்துட்டு சைலண்ட் மோட் போட்டுட்டு படம் பார்த்துட்டு இருந்தேன். படம் பார்த்து முடிச்சுட்டு அப்படியே அவனுக்கு ஃபோன் பண்ணானே அப்படின்றத அந்த ஞாபகமே இல்லாமல் அப்படியே மறந்து விட்டுட்டேன். ஒரு 2 மணி நேரம் கழித்து பார்த்தா எனக்கு ஃபோன் கால் வருது. என்னடா அப்படின்னு சொல்லிட்டு அட்டன் பண்ணி பார்த்தாக்கா என்னுடைய ஃப்ரெண்டு சொன்னான் இல்லையா, அவன் வந்து இறந்துட்டாங்க நண்பா, அவனுக்கு அட்டாக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கதறி திரும்ப அழுவ ஆரம்பிச்சிட்டான். அவன் வந்து என்னன்னாக்கா நெஞ்சொலி வருது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு தான் எனக்கு ஃபோன் பண்ணியிருப்பான் போல இருக்குது. ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் வா அப்படின்னு சொல்லி கூப்பிடலான்னு சொல்லி தான் எனக்கு ஃபோன் பண்ணான் போல இருக்குது அப்படின்னு சொல்லி எனக்கு அதை நினச்சி அது பெரிய தப்பு பண்ணியிருக்கோம். நம்ம ஏன் ஃபோன் அட்டன் பண்ணாமல் விட்டோம், நம்மளால் ஒரு உயிர் போயிடுச்சு பார்த்தியா, இப்படி இவ்வளோ க்ளோஸாக இருந்த ஒரு ஃப்ரெண்டை நான் மிஸ் பண்ணிட்டேனே. நான் ஒரு வேளை ஃபோன் அட்டன் பண்ணி பேசியிருந்தேனாக்கா அவனை கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்கலாம்ல, ஒரு உயிரை காப்பாற்றிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே இருந்தான். அப்புறம் நான் அவனுக்கு ஆறுதல் சொன்னேன். நீ அப்படியே ஃபோன் அட்டன் பண்ணியிருந்தாலும் நீ போகிற வரைக்கும் என்ன நடந்துருக்குன்றது தெரியாதில்ல, நீ வேணும்னு தப்பு பண்ணலல்ல அப்படின்னு சொல்லிவிட்டு அவனுக்கு ஆறுதல் சொல்லிவிட்டு நான் வீட்டுக்கு கிளம்பி வந்தேன். நம்மளையும் அதே மாதிரியே நிறைய பேர் வீட்டிலேருந்து ஃபோன் பண்ணுவாங்க, ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸுங்க ஃபோன் பண்ணுவாங்க. நம்ம நிறையா வேலைகளில் இருப்போம். அந்த மாதிரி நேரத்தில் வந்துட்டு சின்ன கேர்லெஸில் வந்து என்ன பண்ணுவோம், ஃபோன் அட்டன் பண்ணாமல் சரி நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்க தானே பேசுகிறாங்க, நம்ம அப்பா அம்மா தானே பேசுகிறாங்க, அண்ணன் தம்பி தானே பேசுகிறாங்க, அக்கா தங்கச்சி பேசுகிறாங்க, விடுங்க அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம், சைலண்ட் மோடில் போட்டு படுத்துருவோம். இல்லை சைலண்ட் மோடில் போட்டு வேறு வேலைகள் பார்ப்போம். அது எந்த நேரத்தில் அவங்க கால் பண்ணுறாங்க, எந்த சூழ்நிலையில் பண்ணுறாங்கன்றது நமக்கும் தெரியாது. நம்ம பண்ணக்கூடிய அந்த சின்ன கேர்லெஸ்ஸால் என்ன ஆகுதுனாக்கா சில பேருக்கு பெரிய ஆபத்துகள்லாம் நடக்குது. அதனால் அந்த சூழ்நிலையில் நம்ம ஃபோன் எடுத்து பேச முடியலைனாலும் அடுத்ததாக ஒரு 5-10 நிமிஷத்தில் திரும்ப அவங்களுக்கு ஃபோன் பண்ணி எதுக்குங்க அண்ணா ஃபோன் பண்ணீங்க, ஏன் தம்பி ஃபோன் பண்ணீங்க, அக்கா ஏன்க்கா ஃபோன் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை திரும்பவும் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்குறது தான் வந்துட்டு நல்லது அப்படின்றது எனக்கு தோணுச்சு. அதிலிருந்து நான் அதை ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன். இந்த வீடியோ பார்க்குற நண்பர்களே, எந்த ஒரு ஃபோன் காலையும் தயவுசெய்து அந்த மாதிரி சின்ன கேர்லெஸ்ஸாக விடாதீங்க. அதனால் சில பிரச்சனைகள் வராமல் இருக்கிறத நம்ம முன்கூட்டியே தடுக்கலாம். அதனுடைய நோக்கத்தில் தான் இந்த பதிவை நான் உங்களுக்கு பதிவு பண்ணுறேன். இந்த பதிவுகள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்மளுடைய இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. உங்கள் எம்சி பிரகாஷ்.